அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். துலாம் ராசி அன்பர்களுக்கு 5இல் ராகு, 6ஆம் இடத்தில் சனி, 8இல் செவ்வாய், 9இல் சூரியன், 10இல் புதன், குரு, சுக்கிரன், லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறார். ராசிக்கு 6இல் சனி, 9இல் சூரியன், 10இல் புதன் இருப்பதால் எதிலும் தைரியம் அதிகரிக்கும், மனோபலம் கூடும், வேகம் அதிகரிக்கும். இருக்கும் இடத்தில் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, கௌரவம் அனைத்தும் அதிகரிக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக எதிர்பாராத அனுகூலங்களை பெறுவீர்கள். கஷ்டமான நேரத்தில் உதவிகள் கிடைக்கும். மிக சாமர்த்தியமாக செயல்பட்டு எடுத்த பணியை முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும், முன்னேற்றம் உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உள்ள அன்பர்களுக்கு லாபம் பெருகும். பொருட்கள் தேக்க நிலை அடையாது. வம்பு வழக்குகள் அனைத்தும் இருந்த இடம் தெரியாமல் சென்றுவிடும். கோர்ட் கேஸ் தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். ஆடம்பர செலவுகளை மட்டும் சற்று குறைத்துக் கொள்ளுங்கள். மாணவியர்கள் எதிலும் திறமையோடு செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவர். உயர் கல்விக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். அடுத்து பாக்கியஸ்தானத்தில் லாபாதிபதி சூரியன் புதனோடு சேர்ந்திருக்கிறார். தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு இது அபரிமிதமான காலம். ஐடி துறை என்பவர்களுக்கு வெளிநாட்டு கம்பெனிகளிலிருந்து அழைப்புகள் வரலாம். அதனால் ஆதாயம் அதிகரிக்கும், பண வரவு அதிகரிக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு லாபம் பெருகும். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு நல்ல புது பட வாய்ப்புகள் உண்டு. ஆசிரியர்களுக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். லாபஸ்தான கேதுவால் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள். 6இல் சனி இருக்கிறார். தொட்டது துலங்கும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக தாங்கள் முடிப்பீர்கள். 7 செவ்வாய் அஷ்டமத்தில் இருப்பதால் கணவன் அல்லது மனைவியின் பேச்சில் சற்று காரசாரமாக இருப்பீர்கள். துலாம் ராசி பெண்கள் காரசாரமாக பேசுவாள். பேச்சில் கசப்பு இருக்கும். துவர்ப்பு, உவர்ப்பு அனைத்தும் இருக்கும். இனிப்பாக பேச மாட்டாள் துலாம் ராசி பெண்கள். ஏனென்றால் கிரக நிலைகள் அதை போல. 7 செவ்வாய் அஷ்டமத்தில் 8இல் இருப்பதால் பெண்கள் காரமாகத்தான் பேசுவாள், அதிகாரமாக பேசுவாள். கிச்சனில், சமையல் அறையில் துலாம் ராசி பெண்கள் தனியாக பேசிக்கொண்டு இருப்பார். சட்டி பானையுடன் பேசிக்கொண்டு இருப்பார். தனக்குத்தானே பேசிக்கொள்வார். தியானம் அவசியம். சில துலாம் ராசி பெண்களுக்கு கணவரின் உடல் நலனில் கவனம் தேவை. பணிபுரியும் இடத்தில் பதற்றம் உருவாகலாம். பழைய கடன்களை அடைக்க முயற்சி செய்வீர்கள். மற்றபடி கோவிலுக்கு சென்றால் கிருஷ்ண பகவானை வழிபடுங்கள். தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை, திருக்குறள் படியுங்கள். தங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். பாகவதம் படியுங்கள். நன்மைகள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.